நான் இன்றைக்கி உங்களுக்கு மிளகு குழம்பு, மழை பெய்யறது, மிளகு குழம்பு பண்ணினா நல்லாயிருக்கும். மிளகு குழம்பு மழை காலத்துக்கு மட்டும் இல்லை, டெலிவரி ஆனவாளுக்கு ரொம்ப நல்லது. ஜுரம் அடிக்கிறவாளுக்கு, டெலிவரி ஆனவாளுக்கு, இந்த மழை காலத்தில் எல்லாருக்கும் ஏற்ற குழம்பு மிளகு குழம்பு. இதே குட்டி ஸ்பூனு, இதில் 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துட்டுருக்கேன், 2 ஸ்பூன் தனியா கொத்தமல்லி வர, 3 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம். இதால் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பூண்டு தேவையான அளவு நமக்கு உங்களுக்கு எவ்வளவு போடுறோமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், எக்ஸப்ட் பூண்டு. இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கல் காயட்டும். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ எல்லா பருப்பையும் நான் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பேருக்கு உளுத்தம்பருப்பு. இதில் தனியாவையும் ஆட் பண்ணிடுறேன். மிளகு, சீரகம், நாலு காஞ்ச மிளகாய். ஏன்னா நான் மிளகு நிறையா எடுத்துட்டுருக்கேன். நான் ஒரு சின்ன ஆரஞ்சு பழ அளவு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். சின்ன ஆரஞ்சு பழ அளவு இருக்கும் இது. நல்லா செவந்து வருந்துட்டு வறுபட்டாச்சு. இதை அணைச்சிட்டு ஆற வச்சு விட்றேன். மிளகு குழம்புக்கு காம்பினேஷன் வந்து பருப்பு தொகையல் தான். இப்போ இது ஆறட்டும், இது ஆறின்னு இருக்கட்டும். இப்போ பருப்பு தொகையலுக்கு காமிச்சு விட்றேன். அதுக்கு காம்பினேஷன் வந்து மிளகு குழம்புக்கு பருப்பு தொகையல் தான் காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு. துவரம்பருப்பு, ஒரே ஒரு மிளகா, அரைக்கிற போது கொஞ்சம் தேங்காய், ஒரே ஒரு பல்லு பூண்டு வைக்கணும். ஜாஸ்தி வச்சாக்க நல்லா இருக்காது, டேஸ்டே போயிடும். மொத்த பல்லு வச்சுக்கணும். இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுது. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு சட்னி வேண்டாம், துவரம்பருப்பு தொகையல் தான் நல்லா இருக்கும். இப்போ இதையும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், ஆறட்டும். இப்போ மிளகு குழம்புக்கு கரைச்சி ஊற்றுறேன். நல்லா ஆறிடுத்தோம். நான் இப்போ இதை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த அளவு தண்ணை விட்டு அரைச்சிக்கணும். போடும்போதும் சுட்டு தண்ணி விட்டு கலக்கி ஊற்றலாம். கண்ணை மூடிட்டு ஊற்றிக்கோங்க. இவ்வளோ எண்ணெய் வேணுமான்னு கேட்கக்கூடாது. நல்லெண்ணெய் தான் அதுக்கு. எண்ணெய் காயட்டும். இந்த மிளகு குழம்புல அம்மா காலத்தில் வந்து மாங்காய் வத்தல்னு ஒன்று பண்ணுவாள். மேங்கோ சீசனில் மாங்காயை வெட்டி உப்பில் ஊற வச்சு அதை நல்லா சுக்காவாக ட்ரையாக காய வச்சு அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பா. இந்த மிளகு குழம்புல அதையும் வெந்நீரில் நினச்சி போட்டோம்னாக்கா அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த காலத்தில் மாங்காய் வைக்கலாம் அப்படின்னா என்னன்னு கேட்பா குழந்தைகள். கடுகு,
கடுகு வெடிக்கிற போதே இந்த கட்டி பெருங்காயத்தையும் போட்டு விடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். இந்த பூண்டை போட்டு ஒரு வதக்கு வதக்கணும். இந்த பூண்டோட மாங்காய் வத்தலையும் அலந்தி போட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். ரெண்டுமா காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதெல்லாம் ஊற்றுறேன். திப்பி இருக்குது, அதை தொட்டு வதக்கிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த அளவு மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு தாராளமாக இது வேணும். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம், அப்புறமா இதை அரைச்சி தான் போடுறேன். கொதிக்கிட்டு ரொம்ப புளிவாசனை எடுத்ததில் இப்போ இதில் இதை அரைச்சி வச்சு தயார் பண்ணினாக்கா இதோட வாசனைகள் எல்லாமே சேர்ந்துக்கும். இதில் ஆக்சுவலாக இதை வந்து கல்ச்சட்டியில் பண்ணணும். கல்ச்சட்டியில் பண்ணினாக்கா அப்படியே சூடோடு இருக்கும், சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருக்கும். எங்கிட்ட கல்ச்சட்டி எல்லாம் கிடையாது. இப்போ இது நல்லா கெட்டி ஆகிடும், புளிக்காய்ச்சல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா வயிற்று எரியாமல் இருக்கும் சாப்பிட்ற போது. இது இதுலேயே உருகினிடும். ஒரு ஸ்டவ்வை நான் அணைச்சிடுறேன். வெல்லம் ஆட் பண்ணினா தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். அணைச்சிட்டு பாத்திரத்தில் ஆட் பண்ணி மாற்றி விட்டு நான் காட்டுறேன். பருப்பு தொகையிலையும் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஊற்றின எண்ணெய் பூரா மேலே வந்துருத்தோம், லேகிய மாதிரி வந்துருத்தோம். இப்போ பருப்பு தொகையில காட்டுறேன். பருப்பை போட்டுக்கிறேன். இதில் ஒரே ஒரு பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து பொடி பண்ணிக்கிறேன். பருப்பை பொடி பண்ணிவிட்டேன். இப்போ வேணுங்கிற அளவு தேங்காய் அவளுக்கு எவ்வளோ போட்டுக்கணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் போதும். விடும் இந்த உப்பு போடுறது தொகையிலுக்கு இது ஜாஸ்தியாக தான் இருக்கும் நல்லா. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வரேன். இந்த தொகையில் அரைச்சாச்சு. நான் இப்போ கொஞ்சமாக ரைஸ் போட்டுறேன். மிளகாப்புல பாருங்க, மேலே எண்ணெய் நிற்கிறது. இப்படி பூண்டாக அரைச்சி போட்டுக்கோங்க. நல்லா செக்கு எண்ணெய் தமிழ்நாட்டில் நிறையாவே கிடைக்கும். எண்ணெயை கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. கிளறி சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க.